தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேச விடாதனால காங்கிரஸ் மொத்த எதிர்கட்சியையும் பேச விடாமல் தடுப்பதற்காக 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ரொம்ப கவனமா பார்க்கணும். பாஜக அரசு மோடி அரசு ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் தடுப்பதற்காக சஸ்பெண்ட் ஆனது 8 பேர். அதுல 7 பேர் காங்கிரஸ், ஒரு ஆளு சிபிஎம். அதனால நீங்க யார் பலமா பாராளுமன்றத்தில் சட்டம் ஒழுங்குங்கிறத பார்க்கறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால சஸ்பெண்ட் ஆகிறது துறைநிற்கிறோம் சொல்வார்கள். சஸ்பெண்ட் ஆகிறதுலாம் இயங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால உண்மையாக நம்ம கொடுக்கப்பட்டதை பாஜக எதிர்த்து இருக்கக்கூடிய தைரியம் காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கு. சைடு வாங்கிட்டு போய் கை வணக்கம் சொல்ற வழக்கம்னா காங்கிரஸ் கிடையவே கிடையாது. தைரியமா இருக்கிறது காங்கிரஸ்காரர். எங்களை பொறுத்த மட்டும் அன்போடும் மரியாதையோடும் எங்களை நடத்தினார். அன்போடும் மரியாதையோடும் எல்லாருக்கும் எதிர்க்கலாம். எங்களை எதிர்த்து எங்களை அவமானப்படுத்தி எங்களை கீழ்த்தரமாக பேச நினைப்பவர்கள் அனைவரையும் அவர்களுடைய அதே கொடியை வலுக்கத்தான் காங்கிரஸ்காரர். இது 7 தீர்மானங்கள் நிறைவேற்றிய இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒன்று சங்கடன் சட்டத்தின் மூலமாக மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரை தேர்ந்தெடுத்த அதற்குரிய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் கார்கே அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானமும், அதே போலவே 7 ஆண்டுகளாக கடந்த 4 ஆண்டுகளாக மாவட்ட காங்கிரஸ் தலைவராக பணியாற்றிய சகோதரர் பாண்டியன் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தோம். அதே போலவே பட்ஜெட்ல இந்தியாவுடைய பட்ஜெட்ல ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக இந்த பட்ஜெட்டை விமர்சித்தோம். அதே நேரத்தில் அமெரிக்க ஒப்பந்தத்தில் ஜவுளித்துறையை பாலாக்குகின்ற விவசாயத்தை பாலாக்குகின்ற வகையிலே செய்திருக்கின்ற துரோகத்தை எதிர்த்தும் தமிழ்நாட்டுக்கு நிதி தராததை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போலவே மதுரை தோப்பூர்ல எய்ம்ஸ் அமைக்கப்படுவதற்காக 2019 அடிக்கல் நாட்டப்பட்டு 2026 ஆண்டியும் ஜனவரியிலே திறக்கப்படுவது அறிவித்திருந்தும் இதனால் வரை திறக்கப்படாத எய்ம்ஸ் எப்பொழுது திறக்கப் போகிறது மத்திய அரசு என்ற கேள்வியையும் இந்த செயற்குழு கேட்டிருக்கிறது. அதே நேரத்தில் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறது. அதே போல மதுரை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் நில கையெழுத்தின்ற பணியும், அதே நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுக்கு இணக்கமாக பேசி தீர்த்து ஒரு முடிவு செய்து மதுரை விமான நிலையத்துடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 தீர்மானத்தையும் நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதனால நான் அதை படிக்கிறது கூட. அதனால அந்த தீர்மானம் எல்லாம் நீங்க சொல்றது ரைட் தான். ஆனா காங்கிரஸ் கட்சி எந்த நிலையில இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அதற்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பெரியவர் எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் நம்மை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணியை முழுகலைந்து செல்வதற்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய போராட்டம் என்பது பாஜக பாசிச அரசை எதிர்த்து RSS கொள்கையை எதிர்த்து அவர்களுடைய போராட்டம் தொடர்கிறது. அந்த போராட்டத்தில் நமக்கு கூட்டணி கட்சிகளாக இருக்கிற கட்சிகளோடு சேர்ந்து நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி என்பது 2016 தொடர்கிறது. நடுவில் 2014 எல்லாம் போச்சு. 2011 தேர்தலுக்கு பின்னால் 2016 கூட்டணி தொடர்கிறது. இந்த கூட்டணி பல வெற்றிகளை பெற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை திரு கிரீஷ் கோடங்கர், காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் கோடங்கர் அவருடைய தலைமையிலே குழு அமைத்து டிசம்பர் 3ஆம் தேதி குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு இன்றைக்கு தேதிப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆச்சு? 70 நாள் ஆச்சு. இன்னைக்கு 70 நாள் ஆயிருக்கு. காங்கிரஸ் கட்சியுடைய குழு பேச்சுவார்த்தைக்கு காத்திருக்கிறது. பிப்ரவரி 22ஆம் தேதி குழு அமைக்கப்படும் என்று திமுகவுடைய தோழமை கட்சியுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது. அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. 70ஆவது நாள் என்று நாம் காத்திருப்பது.
நம்மை பொறுத்தப்பட்டல தோழமையை மதிக்கிறோம், தோழமைக்கு உரிய மரியாதை கொடுக்கிறோம். அதை போலவே நாமும் எதிர்பார்க்கிறோம். நாம எதிர்பார்ப்பதெல்லாம் நம்ம இந்த சில தோழர்கள் வந்து மைக்க பிடிச்ச உடனே ரொம்ப உணர்ச்சிப்பட்டு பேசினாங்க. நம்ம இதை பொறுத்தப்பட்டல நாம் வரக்கூடிய பேசக்கூடாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தப்பட்டலும் கட்டுப்பாடுள்ள கட்சி, ஜனநாயக கட்சி. ஆனா கட்டுப்பாடோடு இருக்கணும். நம்முடைய தலைமை கூட்டணியிலே பொழுது திமுகவோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக குழு அமைத்திருக்கிறார். நம்ம ஒரு பெரிய கப்பல் மாதிரி. காங்கிரஸ் கட்சி சின்ன போட்டு கிடையாது. நம்ம சின்ன ஜாதி கட்சியெல்லாம் இருக்கான். லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்பிடுவாங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சி பண்ண. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நம்ம பெரிய கப்பல். கப்பல் திருப்புறதுக்கே லேட் ஆகும். ஸ்டார்ட் ஆகுறதே லேட் ஆகும். மிஷின் ஆஃப் பண்ணினாலும் லேட் ஆகும். திருப்பி ஸ்டார்ட் பண்ணினாலும் லேட் ஆகும். எல்லாமே டயர்டு. நம்ம திரும்பணும்னாலும் டயர்டு. அதனால நம்ம திருப்புறதை பத்தி யோசிக்க வேண்டியது. நம்ம நேரம் போய்கிட்டு இருக்கோம். நம்மளை பொறுத்த மட்டும் இந்த கப்பலை பொறுத்த மட்டும் கரெக்டான கரை சேரணும், கரெக்டான லட்சியம் போகணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய வேண்டுதல். நம்மை பொறுத்த மட்டும் நம்ம கேட்பதெல்லாம் மரியாதை. நம்ம கேட்பதெல்லாம் வேற ஒன்றும் சொத்து சுகம்லாம் கேட்கலாம். மரியாதை தான் கேட்கணும். மரியாதை, அன்பு. நம்ம என்னத்தை கொடுக்கறோமோ அதை என்ன கேட்கணும். நம்மை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வருத்தம்லாம் எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்குரிய திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து காங்கிரஸ் கட்சி பூத்துல ஆள் இருக்கா, காங்கிரஸ் கட்சி 3000 ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, காங்கிரஸ் அதுவும் பொது வழியில பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தான், பத்திரிகையாளர்கள் நீங்க ரொம்ப நேரம் வச்சுட்டு பேசும்போது தான் இந்த வருத்தம் வரும். அதுக்கப்புறம் அது பத்தாயிரம் சொல்லி ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து கூட்டணி வந்தா வரட்டும் வராட்ட போகட்டும் அப்படிங்கிறதோ, அல்லது இன்னொரு அமைச்சர் வந்து அதெல்லாம் பார்த்துக்கணும், அதெல்லாம் நாங்க பார்த்து தலைவர் பார்த்து செய்யக்கூடாது அப்படின்னு அசால்ட்டா பேசுறதோ வலியத்தது. நாங்க வந்து உங்களோடு இருந்து உங்களால் நீங்கள் செய்த பல தவறுகளுக்காக பழி சேர்த்த பழியை சுமந்த வைக்கிறாங்க. நீங்க பண்ண தப்புகளால் நாங்கள் எங்களை பொறுத்தப்பட்டு உங்களிடம் கேட்பதெல்லாம் மரியாதையும். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை சகோதரன் அப்படின்னு நினைக்கிறார். சகோதரங்கிறதுக்கு அர்த்தம் இவன் எல்டர் பிரதர் வார்த்தை சொன்னார்னா அந்த அர்த்தம் புரியாம அவர் சொன்னாங்க. அவர் அர்த்தத்தை வந்து ரொம்ப ஆழமான, நாங்க பேசுறது ரொம்ப சாதாரண வார்த்தைகள் தான் பேசுவோம். காங்கிரஸ்காரோட பழக்கமே இருந்தாங்க. ஆனா நாங்க வந்து உயிரு, இனியீடு, மணியே ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருந்தார். எனக்கு ஆச்சரியம் பேச ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு பேச தெரியாது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா அண்ணனா அண்ணன், தம்பினா தம்பிமா, சகோதரன் சகோதரன். நம்ம தலைவரை பொறுத்த மட்டும் நம்பிக்கையோடு அன்போடு தமிழக முதலமைச்சரை சகோதரன் அழைக்கிறார். அதேதான் நாங்கள் எதிர்பார்க்கிறது. கீழே இருக்க சகோதரர்களுக்கும் அதே மரியாதை வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தியுடைய எண்ணம். அவர் கேட்பதெல்லாம் கேட்டுன்னா, திமுகவுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இருக்கின்ற அதே உறவு கீழே இருக்கிற கிளை செயலாளருக்கும் கீழே இருக்கிற உங்களுக்கும் அதே மரியாதை கிடைக்கும் என்பதுதான் ராகுல் காந்தியுடைய எண்ணம். அவர் நினைத்து ராகுல் காந்தி அவர்கள் நினைப்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற மரியாதையும் உங்களுக்கு அவருக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சுக்க. அதுதான் வலிக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் சிலர் தவறு செய்கிறார். அதாவது என்னன்னா, மாவட்ட செயலாளர் தளபதி அவர்கள் பேசிய பேச்சு என்பது வருத்தத்தை தருச்சு. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதற்காக ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார். என்னன்னா 26ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 26ஆம் தேதி நினைக்கிறேன், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டிருந்தார். இன்னைக்கு தேதி என்னாச்சு? இன்னைக்கு 15ஆம் தேதி. 15 பிளஸ் ஒரு 6 நாள், இது 20 நாள் ஆகி போச்சு. நடவடிக்கை எடுக்கல. அவர் வருத்தமும் தெரிவிக்கல. அதனால என்ன, இப்ப எல்லாரும் பேசுறாங்க. அதனால ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துட்டு பேசுறாங்க. இதை கேட்டுட்டு சும்மா இருக்காங்க. நான் கிடையாது. நம்ம வந்து கேட்டுட்டு சும்மா சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசும். அதனால மரியாதை காங்கிரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை, அவ்வளவுதான். இல்லைன்னா எம்பி சில பேர் போட்டு இருக்கேன், நீங்க வந்து எம்பி எங்களை வச்சு நான் திருப்பி எம்பி நிக்க போறது, நான் விரும்பல எம்பி நிக்க போறது. எதுக்கு? என்னைய பொறுத்தப்பட்ட என் கட்சி நிற்கும். என்னைய பொறுத்தவரைக்கும் எம்பி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த சன்மானம் தான் நிற்கும். நான் விருதுநகர் வர எம்பி ஆப்பறேன் வந்தேன். என் தலைமை அனுப்பி வச்சார் ராகுல் காந்தி விருதுநகர் எம்பி என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிரை தவிர
இந்த ஏசி எம்எல்ஏ அது வந்து வார்த்தைகள்லாம் வந்து நல்லா வேணாம். அதனால காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிர், சாகு வரை காங்கிரஸ்காரன் இருக்காங்க. நம்முடைய போராட்டம் காங்கிரஸ்காரனுக்கு மரியாதைக்கான போராட்டம். நாங்க வேற எதையும் கேட்கல, கமிஷன் கேட்கல, கமிஷனர் சொன்னாங்கல்ல கமிஷன் கேட்கல, நாங்க வந்து ரோடு கான்ட்ராக்ட் கேட்கல, நாங்க வந்து எதுவுமே. நான் 8 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு. நீங்க 12 வருஷம் ஆச்சு. ஏதாவது ஒரு ஆட்டம் போய் நான் கமிஷன் வாங்கினது யாராவது சொல்லுங்க, யாராவது ஒரு ஆட்டம். நான் இந்த ரோடு கான்ட்ராக்ட் வந்து கமிஷன் கேட்டேன், அங்க மண்ணறது கமிஷன் கேட்டோம், அங்க இது கட்டுறதுக்காக. இதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது. நாங்களும் காமராஜருடைய வழிவந்தவர்கள், காமராஜருடைய கட்டம் வழிவந்தவர்கள். எங்களை பொறுத்த மட்டும் செல்லப்பாண்டியனுடைய வழிவந்தவர்கள் நாங்க எங்களை பொறுத்த மட்டும் நேர்மையா இருந்து இருக்க சோறு இருக்கா, சோறு இருந்தா சாப்பிட போறோம், இல்லைன்னா கட்சியை சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். நாங்க வந்து பிரியாணி வேணும், அடுத்த வீட்டு அரிசி பறிக்கணும், அடுத்த வீட்டு ஏதாச்சும் கலத்தை உருவாக்கி அவங்க வீட்டுக்கு அந்த பழக்கத்துக்கு நாங்க போனதே கிடையாது. காங்கிரஸ்காரன் அடுத்தவன் சொல்றதுக்கு ஆசைப்படாதவன் காங்கிரஸ்காரன். நம்மை பொறுத்த மட்டும் மரியாதைக்காக இருக்கும், நம்ம தன்மானத்துக்காகவும் மரியாதைக்காக இருக்கலாம். காங்கிரஸ்காரர்களுக்கு இப்படி பேசிய தளபதி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக தலைமை மிக மிக பெரிய வருத்தம். காங்கிரஸ்காரர்கள் மொத்த பூத்துல இந்த வீடியோ கூட இருந்துச்சு. என்னடா மொத்த பூத்துல ஆள் இருக்கா, 3000 ஓட்டு கொண்டுதான் இருக்கு. கட்சி அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசலாம்னா இப்படி பேசினார். அவர் மேல நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வம் பிறந்தை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இதுவரைக்கும் 20 நாள் ஆயிடுச்சு. நடவடிக்கை சரி பரவாயில்ல, நாங்க பூத் கமிட்டி போடாமல் இருந்தீங்களா, அதுக்குதான் நான் மாவட்ட தலைவர்கிட்ட கேட்டேன். பூத் கமிட்டி எங்கே போட்டிருக்கீங்க? திருப்பரங்குன்றத்துல வந்து டோட்டல் பிஎல்ஏ லிஸ்ட் வந்து 342 பேர் பிஎல்ஏ 2 போட்டிருக்காங்க. சப்மிட் பண்ணியாச்சு. திருப்பரங்குன்றத்துல பிஎல்ஏ 2 வந்து 242 போட்டிருக்காங்க. உசிலம்பட்டியில 263 போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் போட்டு கதை விட முடியாது. இதுக்கு என்னைக்கு மீட்டிங் போட்டு கேட்கறது தேடி வரணும். இப்போ வந்து நம்மளுக்கு தேவை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நம்மளோட பிஎல்ஏ 2 கூட்டம் போடணும். பிஎல்ஏ 2 தவிர வேற யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது. தேதி எனக்கு தேவை. நம்மளை பொறுத்த மட்டும் நமக்கு நம்முடைய ரோஷம் என்றது எதில் காட்டணும் அப்படின்னா வெறும் வாயில மட்டும் வர சொல்லக்கூடாது. நம்மளை பொறுத்த மட்டும் பூத்துல பிஎல்ஏ 2 நம்மளுக்கு இருக்கு. நம்மளை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு 10,000 ரூபாய் பிஎல்ஏ 2 வேலையை பார்த்தாங்க, காசு இல்லாம இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு வட டீ கொடுக்கறது காசு இருக்குல்ல, அதுக்காக நம்மளுக்கு அதனால வடத்துல வண்டியை ஓட்டுவோம். அதனால எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து இது நடப்பது நம்முடைய தன்மானத்தை காப்பதுக்காக. நம்முடைய தன்மானத்தை நம்மகிட்ட ஆள் இல்லை, காங்கிரஸ்ல ஆள் இல்லைன்னு சொல்றேன். யாருக்காக இருந்தாலும் திருப்பி சொல்றது பயம் இருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் தலைவர் கார்கே அவர்கள் சொன்னேன், நீங்க எந்த சீட் கொடுக்கிறீங்களோ மதுரை வடக்கு வாங்கியா, எந்த என்னை பொறுத்த மட்டும் எந்த சீட்டு வரணும் இல்லை, மதுரை வடக்கு வாங்கியா. இதை பற்றி இதுதான் லட்சியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றே ஆகும். மதுரை வடக்குல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் போகணும். அதற்காக நாம் முழுமையாக உழைப்போம். முதல்ல போனவங்க 2016 குறுகிய வாக்கு வித்தியாசத்துல தோல்வியிலிருந்து அறிவிச்ச ஒரு கார்த்திகேயன் இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் அங்கேதான் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவர் தான் ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட். அதனால இது நம்ம கேண்டிடேட் சொல்ல முடியாது. அதனால காங்கிரஸ் தலைமை அறிவிக்கும் போது அதை பற்றி பேசுவோம். நம்மை பொறுத்த மட்டும் உங்க எல்லாருடைய ஆதரவும் அவரை பொறுத்த மட்டும் அவரும் பிஎல்ஏ போட்டு நம்ம ட்ரைனிங் கேம்ப் வச்சு எல்லா வேலையும் புது ஓட்டர் லிஸ்ட் 14 வந்துடும். ஓட்டர் லிஸ்ட்டை கையில கொடுத்து புது ஓட்டர் லிஸ்ட் கொடுத்து வீடு வீடா போய்